بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. இன்னைக்கு நசீஹத் வகுப்பில் முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவரையிலும் நல்லொழுக்கத்தோடு எப்படி நாம் நடந்து கொள்ளணும், மனிதர்கள் மத்தியில் உற்றார் உறவினர்கள், அண்டை வீட்டார்கள், உடன்பிறாத சகோதர சகோதரிகளிடம், அதே நேரத்தில் ஏழ்மையில் வாழக்கூடிய மக்களிடத்தில், ஒதுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ளணும், நம்மளுடைய மன இச்சைகளை எப்படி கட்டுப்படுத்தணும், ஒரு சிறந்த மனிதனாகவும் சிறந்த ஒரு முஸ்லீமாகவும் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பல வார நசீஹத் வகுப்பில் நாம் தெரிவிச்சிருந்தோம். அதில் சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தியிருப்போம், சில விஷயங்களை வாழ்க்கையில் செயல்படுத்த மறந்துருப்போம். ஆனால் இப்போ சொல்ல போகக்கூடிய விஷயம் நம்முடைய ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. இந்த விஷயங்களை கண்டிப்பாக நாம் செயல்படுத்தினால் மட்டும்தான் நாளைக்கு நமக்கு மறுமை நாளில் வெற்றி என்பது கிடைக்கும். இந்த விஷயங்களில் நாம் குறைபாடுகளாக இருக்கிறோம் அல்லது இந்த விஷயங்களை நாம் செயல்படுத்தலை அப்படின்னு சொன்னால் நாளைய தினத்தில் நம்மளுடைய மறுமை வாழ்வு என்பது ஒரு கேள்விக்குரியதாகவே மாறிடும். அப்போ இன்றைக்கி நசீஹத் வகுப்பில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஈமானின் கிளைகள் என்ன, அந்த கிளைகளை நாம் எப்படி சரிவர புரிந்து கொள்வது, அந்த கிளைகளின் பிரகாரம் நாம் எப்படி வாழ்வது, அந்த கிளைகள் எந்த அளவிற்கு உச்சத்தில் இருக்கிறது, எந்த அளவிற்கு தாழ்வில் இருக்கிறது என்பதையெல்லாம் குறித்து ஒரே ஒரு நபிமொழியை வச்சு இன்ஷா அல்லாஹ் நாம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நசீஹத் வகுப்பில் ஒரு அளவுக்கு இதில் உள்ள விஷயங்களை நாம் சொல்லுவோம். இதை ஒரே வாரத்தில் சொல்லி முடிக்க முடியாது. முடிஞ்சால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வாரத்தில் நிறைய விஷயங்களை சொல்லி அடுத்த வாரம் கொஞ்சம் விஷயங்களை நாம் சொல்லுவோம். புகாரி ஷரீஃபில் 9வது ஹதீஸாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அந்த ஹதீஸை ஹஸரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமானு பிலுஉ வ சித்தூன ஷுஅபத்தன். ஈமான் என்பது 60க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டதாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஈமான் இருக்கு இல்லையா, ஈமான் இருக்கு இல்லையா, ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, இஸ்லாம்னா என்னம்மா, இஸ்லாம்னா மார்க்கம். அப்படி வேணா, முஸ்லீம்னா யார், முஃமின்னா யார், இஸ்லாம்ங்கற மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டவங்க முஸ்லீம். முஸ்லீம் முஃமின்னா அதன்படி அந்த மார்க்கத்தை தன் வாழ்க்கையில் செயல்படுத்தினவங்க, அல்லாஹ்வுக்காக பயந்தவங்க முஃமின். அல்லாஹ்வுக்காக பயந்தவங்க மூமின்கள். இப்போ முஸ்லீம்னா யார் அப்படின்னா, யாரெல்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் யார் தான், முஸ்லீம் தான். அவங்க எல்லாரும் யார் தான், முஸ்லீம் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் யாரெல்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி அந்த கலிமாவுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்கிறாங்களோ அவங்க முஃமின். உதாரணமாக சொல்ல போனால், தொழுகை கடமை அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு முஸ்லீம் களிமா சொல்லிட்டு தொழுகை என்னதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்காரு, கடமைன்னு தெரிஞ்சிருக்காரு. ஆனால் அவர் என்ன செய்யலை, அவர் தொழலை. அவர் யார் தான், அவர் முஸ்லீம். கடமைன்னு தெரிஞ்சு அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்காக தியாகங்களை செய்து அந்த கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சரியாக நிறைவேற்றுபவர் யார்,
முஃமின். உலகத்தில் முஸ்லீமாக நாம் வாழலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஆனால் நாம் மூமீன்களாக வாழ்வது என்பது ரொம்ப கடினமான ஒன்று. மூமீனாக வாழ்வது என்னது ரொம்ப கடினமான ஒன்று. இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் முஸ்லீமாக வாழ முடியுமான்னு கேட்டால் எல்லாராலையும் முஸ்லீமாக என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஆனால் மூமீன்களாக ஒரு சிலர்களால் மட்டும்தான் வாழ முடியும். அப்படி மூமீன்களாக நாம் வாழணும்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இல்லையா, 60க்கும் மேற்பட்ட கிளைகள் மூமீனுக்கு இருக்கிறது, ஈமானுக்கு இருக்கிறதுன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த 60க்கும் மேற்பட்ட கிளைகளை நாம் சரிவர நிறைவேற்றினால் மட்டும்தான் நாம் ஒரு உண்மையான மூமீனாக என்ன செய்ய முடியும், இந்த உலகத்தில் வாழ முடியுமே தவிர்த்து இது அல்லாது இந்த செயல்களை எல்லாம் நாம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு மூமீனாக என்ன செய்ய முடியாதுங்க, வாழ முடியாது. வழங்குதுங்களா? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஈமானுக்கு எத்தனை கிளைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க? 60க்கும் மேற்பட்ட கிளைகள். ஈமான ஒரு பெரிய மரத்துக்கு ஒப்பீடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காமித்து அந்த ஒப்பீடில் அந்த மரத்தில் 60க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, ஒரு ஹதீஸு இடம்பெற்றிருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஈமானுக்கு 60க்கும் மேற்பட்ட கிளைகள் என்ன செய்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த 60 கிளைகளை நாம் என்ன செய்யணுங்க, சரியான முறையில் தெரிந்து கொள்ளணும். இந்த 60 கிளைகளை இமாம்கள் 3 விதமாக பிரித்துடுறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில் இருக்கிறதுனால புகாரிக்கு விரிவுரை எழுதக்கூடிய புத்தகமாக ஃபத்ஹுல் பாரின்னு ஒரு புக்கு இருக்குது. புகாரிக்கு விரிவுரை இருக்குது இல்லையா, பொதுவாக ஒரு புக்கு இருக்குதுன்னு சொன்னால் அந்த புக்குக்கு எது இருக்கும், விரிவுரை. அதாவது அதில் சுருக்கமாக சொல்லப்பட்ட விஷயங்களை அப்படியே கீழே எடுத்து அதை கொஞ்சம் விவரித்து சொல்லக்கூடியது தான் விரிவுரை புத்தகம். நடக்குதுங்களா? புகாரிக்கு ரொம்ப பிரத்யேகமான ஒரு விரிவுரை புத்தகம் இருக்குதுன்னு சொன்னால் அது எது தான், அது ஃபத்ஹுல் பாரின்னு சொல்லக்கூடிய புத்தகம் தான். புகாரியினுடைய விரிவுரை புத்தகம் எது? ஃபத்ஹுல் பாரி. இந்த ஃபத்ஹுல் பாரியில் இந்த ஈமானினுடைய கிளைகளை அப்படியே அக்கு வேற ஆணி வேற தனித்தனியாக பிரிச்சிடுறாங்க. இந்த ஈமானினுடைய கிளைகளை 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஈமானின் கிளைகள் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? 3 விதமாக பிரித்து விடுகின்றார்கள். அதிலே ஒன்று உள்ளம் சார்ந்த ஈமானின் கிளைகள். ஒன்று எது சார்ந்த ஈமானின் கிளை? உள்ளம் சார்ந்த நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்ம மனசில் தோணக்கூடிய எண்ணங்கள் இருக்கா இல்லையா, இந்த உள்ளம் சார்ந்த ஈமானின் கிளை அப்படின்னு சொல்லி ஒன்றை பிரிக்கிறாங்க. 2 நம்ம நாவு தொடர்பான ஈமானின் கிளை. 2வது எது? நாவு தொடர்பான ஈமானின் கிளை. 3வது உடல் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட ஈமானின் கிளை. 3வது எது? உடல் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட ஈமானின் கிளை. அப்போ ஒட்டுமொத்த மனிதனுடைய உடல் உறுப்புகளிலும் அவனுடைய அங்க அசைவுகளிலும் அவனுடைய உள்ளத்திலும் ஈமான் என்பது குடிகொண்டு இருக்க வேண்டும். வழங்குதுங்களா? அதனால தான் 3ஆக பிரிக்கிறாங்க. நம்ம ஈமான் என்பது எனக்கு வெறும் நாவில் மட்டும் இருக்குது அப்படின்னா நான் ஒரு உண்மையான மூமினாக இருக்க முடியாது. வழங்குதா? என்னுடைய ஈமான்ங்கிறது வெறும் மனசில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் நான் ஒரு உண்மையான மூமினாக ஆயிட முடியாது. என்னுடைய ஈமான் என்பது என்னுடைய வெறுமனே என்னுடைய உடல் உறுப்புகளில் மட்டும்தான் என்ன செய்யப்படுது, தென்படுகிறது, தெரியப்படுகிறது அப்படின்னா ஒரு உண்மையான மூமினாக என்ன செய்ய முடியாது, ஆகிற முடியாது. ஈமான் என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும். உள்ளத்தில் இருப்பது நாவில் வெளிப்பட வேண்டும். நாவில் வெளிப்படுவது உடல் உறுப்புகளால் செயல்பட வேண்டும். அப்படி இருக்கிறது தான் என்னதான் இருக்குது, உண்மையான ஈமானாக இருக்கிறது. இப்போ மொத்தத்தில் ஈமானினுடைய கிளைகள் 60க்கும் மேற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69 அப்படிங்கிறதுல நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. 60க்கும் மேற்பட்டதுன்னு சொல்கிறதுனால ஈமானினுடைய கிளைகள் மொத்தம் 69 இருக்கிறது என்று இமாம்கள் சொல்கிறாங்க. ஈமானின் கிளைகள் மொத்தம் எத்தனை? 69. ஏன்னா 60க்கும் மேற்பட்டது சொன்னதுனால 60 to 69 வரைக்கும் தான் 60க்கும் மேற்பட்டது அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம உபயோகிக்கப்படும் இல்லையா. அப்போ 70 ஆயிடுச்சுன்னா என்ன வந்துடும், 70ற்கு மேற்பட்டது வந்துடும் இல்லையா. அதனால் 69 ஈமானின் கிளைகள் என்ன செய்து இருக்குது. இதில் முதல் ஈமானின் கிளை என்பது நம்ம உள்ளம் சார்ந்தது. முதல்ல உள்ளத்தை நாம் அழகுபடுத்தணும். நம்ம தொடர்ந்து நசியத் வகுப்பில் அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா. உள்ளத்தை நாம் என்ன செய்யணும், முதல்ல
தூய்மைப்படுத்தணும். உள்ளத்தை நாம் முதல்ல அழகுபடுத்தணும். உள்ளம் அழகாக இருந்தால் தான் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே என்ன செய்யும், சரியான முறையில் அமையும். வெளிரங்கத்தில் நல்லவளாக இருக்கிறோம், வெளிரங்கத்தில் தொழுகையாளியாக இருக்கிறோம், வெளிரங்கத்தில் திக்ரு செய்கிறோம், வெளிரங்கத்தில் தர்மம் செய்கிறோம், வெளிரங்கத்தில் நல்ல வார்த்தைகளை பேசுகிறோம், வெளிரங்கத்தில் நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் உள்ளம் என்ன செய்யுது, ரொம்ப சாக்கடையாக இருக்குது. எப்படி? கோபம் கொண்டதாக, பொறாமை கொண்டதாக, வன்மம் கொண்டதாக, புறம் பேசக்கூடியதாக, உள்ளத்தில் பிறரை பற்றி தவறான எண்ணங்கள் கொண்டதாக உள்ளம் இருக்குன்னா இந்த வெளிரங்க செயல்களை வச்சு அல்லாட்ட எந்த ஒரு நன்மையும் நம்மளால் தேடிக்கொள்ளவே முடியாது. அல்லாட்ட தேடிக்கொள்ள முடியுமா? முடியுமா? முடியவே முடியாது. உள்ளம் சரி இருக்கணும். உள்ளம் சரியாக இருந்தால் தான் வெளிரங்க செயல்கள் எல்லாமே சரியாக அமையும். வெளிரங்க செயல்களுக்கு அல்லாட்ட கூலி கிடைக்கும். இப்போ ஒரு ஆள் இப்போ இருக்கிறாங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாரும் வந்து வருத்தப்படக்கூடாது. இப்போ அனீஸ் ஃபாத்திமா இருக்காங்கன்னு வச்சுக்குவோம், வச்சுக்கலாமா? வச்சுக்கிறோம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இஷா பாங்கு சொன்னதோட ஒரு கல்யாண வீட்டில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இஷா பாங்கு சொல்கிறாங்க, உடனே ரொம்ப பயபக்தியாக என்ன செய்கிறாங்க, தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர்னு தொழுகிறாங்க. அல்லாஹ் அக்பர் என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவங்க தொழுகிறத பார்த்து எல்லாரும் ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. ஆலிமாவுக்கு ஓதணும் தான் ஓதுனாங்க, இப்படிலாம் தொழுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களை எல்லாரும் பெருமையாக நினைக்கிறாங்க. ஆனால் அனீஸ் ஃபாத்திமா அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா, எப்பா எவ்வளோ பாத்திரம் கிடக்கு, இவ்வளோத்தையும் நம்மளை கழுவி விட்டுருவாங்க போலக்க, அங்கே அந்த வேலை கிடக்கு, இங்கே இந்த வேலை கிடக்கு, சரி கொஞ்ச நேரம் நம்ம தொழுதுட்டு திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அப்படியே இருந்துக்கிட்டே இருப்போம்னு சொல்லி உள்ளத்தில் ஒரு எண்ணம் என்ன செய்யுது, ஓடிக்கிட்டு என்ன செய்யுது இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இந்த வெளிரங்க அழகான தொழுகைக்கு அல்லாட்ட ஏதாவது கூலி கிடைக்குமா? கிடைக்குமா? சுத்தமாக கிடைக்காது. ஏன்னா உள்ள என்ன இருக்குது, வேலையை எப்படியாவது ஒப்பேத்தணும் அப்படிங்கிற எண்ணம் என்ன செய்யுது, உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் வெளியே தொழுக அப்படியே ஆரம்பித்து ஓதுறாங்க, அடுத்தடுத்த சூறா நிற்காங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக பார்ப்பாங்க, சரி தொலட்டும், இந்த வேலையை நம்மளே பார்த்துருவோம்னு சொல்லி 4 பேர் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க, பார்த்து முடிச்சுட்டு எப்பா வேலை முடிஞ்சுப்பா நாங்கள் உட்காரும் போது இங்கே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா அப்படின்னு சொல்ல வச்சுக்குவோம். அப்படி செய்கிறது இல்லை, அப்படி செய்ய போகிறதும் இல்லை, இல்லையா? அப்போ இந்த தொழுகையை கொண்டு அல்லாஹ்ட்ட ஏதாவது ஒரு கூலியை, ஒரு நன்மையை நாம் எதிர்பார்க்க முடியுமா? எதிர்பார்க்க முடியுமா? ஏன்னா அல்லாஹ் அதுக்கு கொடுக்க மாட்டான். அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், வெளியே அழகாக பூசப்பட்ட அழுகின ஒரு பழத்தை போன்று தான். நல்ல ஒரு மாம்பழம் இருக்குன்னு வச்சுக்குவோமே, அந்த மாம்பழத்தில் மேலே நல்ல மெழுக பூசி வச்சு நல்ல அந்த மாம்பழத்தில் எந்த குறையும் இல்லாத மாதிரி மேலோட்டமாக அந்த மாம்பழம் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அதை உள்ளே வெட்டி பார்த்தா புழு இருக்குது. வெளியே பார்க்க அழகாக தானே இருந்துச்சு, உள்ளே எப்படி இருந்தால் என்ன நம்ம சாப்பிடுவோமா? அதை சாப்பிடுவோமா நம்ம? ஏன்னா எல்லாத்துக்குமே எது சரியாக இருக்கணும், உள்பொருள் என்ன செய்யணும், சரியாக இருக்கணும். எந்த ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், உள்ள சரியாக இருந்தால் தான் அதை நாம் நேசிப்போம், அதை நாம் சாப்பிடுவோம். எதாக இருந்தாலுமே அது அப்படி தான், இல்லையா? உள்ள ஒன்றுமே சரியில்லைன்னு சொன்னால் வெளியே எவ்வளவு தான் அழகாக இருந்தாலும் அதை நாம் என்ன செய்ய மாட்டோம், அதை நம்ம பொறுப்படுத்தவே மாட்டோம். அப்போ நம்ம செய்யக்கூடிய அமல்களும் அப்படி தான், நாம் செய்யக்கூடிய செயல்களும் அப்படி தான். ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்குறாங்க, கடன் கொடுக்கும்போது என்ன நீயத்தில் கொடுக்குறாங்க? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மை யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹசனா, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகிய கடன் கொடுக்குறா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். யாருக்காக வேண்டி அல்லாஹ் கடன் கொடுக்குறீங்களா கேட்குறான்? அல்லாஹ்விற்காக வேண்டி யார் அழகிய கடன் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். அப்போ ஒரு ஆள் கடன் கொடுக்கும்போது, சரி ஏழ்மையில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க கடன் கேட்டால் கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அதனால் நான் கொடுக்குறேன், இதனால் அல்லாஹ் எனக்கு வந்து ஒரு உபகாரத்தை செய்வான், ஏன் என்னுடைய கடனுடைய சுமைகளை அல்லாஹ் குறைப்பான்னு சொல்லி ஒரு ஆள் கடன் கொடுக்குறாங்க சொன்னால், அவர் என்ன நீயத்தில் கொடுத்தாரோ அந்த நீயத்தின் பிரகாரம் அவருக்கு அது நடக்கும். கடன் கொடுக்கும்போதே என்ன நினச்சி கொடுக்குறது, இந்த 5000 ரூபா கொடுத்துட்டு உடனே என்னெல்லாம் நான் செய்ய போகிறேன் பாரு, உன்னை என்னென்ன வேலை இந்த 5000 ரூபா கொடுத்துட்டு நான் வாங்க போகிறேன்னு பாரு, உன்னை எப்படியெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்னு பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொடுக்குறோம்னு வைங்களேன். இப்போ நம்ம கொடுத்ததுக்கு ஏதாவது நன்மையாக கிடைக்குமா அல்லாட்ட? அப்போ எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், எந்த ஒரு சின்ன காரியமாக இருக்கட்டும், அதை நாம் செய்யும்போது நம்ம உள்ளம் என்பது சரியாக இருந்தால் தான், உள்ளத்தில் தூய்மையான எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அல்லாட்ட அதற்கான முழுமையான கூலி கிடைக்கும். அதை தவிர்த்து உள்ளம் அசிங்கமான உள்ளமாக நம்ம உள்ளம் இருக்குன்னா அல்லாட்ட எந்த கூலியும் என்ன செய்யாது,
கிடைக்காது. அப்போ உள்ளத்தை நாம் என்ன செய்யணும்? சரி செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 மனிதர்களை அழைப்பான். அந்த நல்லா கவனமாக கேட்டுக்கணும். அந்த 3 மனிதர்களில் நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கிறேன். விளங்குறீங்களா? 3 மனிதர்களை அல்லாஹ் தஆலா அழைப்பான். அந்த 3 மனிதர்களும் இந்த உலகத்தில் பெரும் பெரும் காரியங்களை செய்தவர்கள். ஒருவர் மார்க்கத்தினுடைய கல்வியை கற்று மார்க்கத்தினுடைய கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிமை அல்லாஹ் அழைப்பான். ஒரு ஆலிமை அல்லாஹால என்ன செய்வான்? நாளைக்கு மறுமை நாளில் அழைப்பான். நீங்களும் இன்றைக்கி ஆலிமாவாக இருக்கிறீங்க, நானும் என்ன செய்கிறேன்? ஆலிமா இருக்கிறோம். நம்மளை என்ன அல்லாஹ் என்ன செய்வான்? நாளைக்கு மறுமையில் கூப்பிடுவா. கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், எம்மா எத்தனையோ பேர் சுரண்டையில் இருக்கும்போது, எத்தனையோ பேர் உன் தெருவில் இருக்கும்போது உன்னையை தேர்ந்தெடுத்து உனக்கு மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கான நேரத்தை கொடுத்து, மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கான அறிவை கொடுத்து, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து, வீட்டு சூழல் எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு கொடுத்தனே, நீ அந்த மார்க்க கல்வியை வச்சு எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் என்ன செய்வா? எனக்காக நீ என்ன செஞ்சேன்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ அந்த ஆலிம் சொல்லுவாரா, அல்லாஹ் உனக்காகவே நான் மார்க்க கல்வியை படித்தேன், உனக்காகவே மார்க்க கல்வியை நான் கற்றுக் கொடுத்தேன், இந்த மார்க்க கல்வியிலேயே என்னுடைய வாழ்க்கை முழுக்க ஓடி போச்சு அல்லாஹ், நான் உலகத்தில் எதுவும் பெருசாக நான் அனுபவிக்கலை, எந்த ஒரு சொத்து சுகத்தையும் நான் பெருசாக சேர்த்து வைக்கலை, உனக்காகவே தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு அவர் என்ன செய்வார்? சொல்லுவார். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், கதப்த. அல்லாஹ் என்ன சொல்லுவான்? கதப்த, நீ பொய் சொல்கிற. நீ என்ன சொல்கிற? பொய் சொல்கிற. நீ அதுக்காக செஞ்ச? உன்னைய பெரிய அசத்துன்னு எல்லாம் சொல்லணும், பெரிய ஆலிமான்னு எல்லாரும் சொல்லணும், நல்லா இப்போ ஓத போனதுக்கப்புறம் நல்லா பேசுதுன்னு சொல்லணும், ஓத போனதுக்கப்புறம் நல்லா தொழுவுதுன்னு சொல்லணும், பரவாயில்ல ஓத போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு திருந்திருச்சு அப்படின்னு எல்லாரும் உன்னைய சொல்லணுங்கிற எண்ணத்தில் தான் நீ எல்லா நல்ல சிலையும் செஞ்ச. ஓ எண்ணத்தில் என்ன இல்லை? அல்லாஹ்காண்டி செய்கிறேங்கிறது என்ன இல்லை உன்னுடைய உள்ளத்தில் இல்லை. நீ எந்த எண்ணத்திற்காக நீ செஞ்சியோ அது உனக்கு உலகத்திலே கிடச்சிருச்சு. உலகத்திலே உன்னை எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? புகழ்ந்துட்டாங்க. உலகத்திலேயே உன்னை எல்லாரும் பாராட்டிட்டாங்க, பெருமைப்படுத்திட்டாங்கப்பா. இந்த மறுமையில் உனக்கு எதுவுமே இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். பார்த்தீங்களா? மார்க்க கல்வியை படிக்கிறதோ படித்து கொடுக்குறதோ சாதாரண விஷயமா? சாதாரண விஷயமா? அது எவ்வளோ சிரமங்கள் இருக்குது, அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. அதில் ஆலிம்சாக்கு ஓதுனா இன்றைக்கி நிறைய ஆண்கள் இன்றைக்கி ஆலிமுக்கு ஓதுறதுக்கு தயங்குறாங்க. காரணம் என்ன? ஆலிமுக்கு ஓதுனா சம்பளம் குறைவு, இமாமத்தில் நெருக்கடிகள், நிர்வாகம் இமாம்களை அடிமைத்தனம் படுத்துது, ஒரு ஊருக்குன்னு போயிட்டால் ஒரு ஊருக்கே கட்டுப்பட்டு வாழ வேண்டியிருக்கு, நினச்சதை சாப்பிட முடியாது, நினச்சதை உடுத்த முடியாது, நினச்ச இடத்துக்கு போக முடியாது, நினச்சதை எதையும் பேச முடியாது, நினச்ச எதையும் செய்ய முடியாது, ஒரு தீமையை தடுக்க முடியல, ஒரு நல்லதை ஏவ முடியல, மார்க்கத்திற்கு சரியான முறையில் நடந்து கொள்ள முடியல. இன்னும் சொல்ல போனால் ஆலிமுக்கு ஓதி ஒரு வட்டியை ஒரு ஊர்லேருந்து அகற்ற முடியல, ஒரு ஹராம நடக்கக்கூடிய இடங்களில் ஹராமுகளை அகற்ற முடியல. இன்றைக்கி நம்ம ஓதி என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் ஓதுறதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக சொல்ல போனால் சம்பளம் கிடையாது. ஆலிம் சாக்கு ஓதுனாலே இன்றைக்கி நிறைய இடங்களில் பொண்ணு கொடுக்க மாட்டேங்காங்க. அவர் வெளிநாட்டுக்கு போகிறாரான்னு கேட்காங்க, சொந்த வீடு இருக்கான்னு கேட்காங்க. ஓதி நாம் என்றைக்கு 10,000 சம்பளத்தை வாங்கி என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகும்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறதே இல்லை, ஓதுறதே இல்லை. விளங்குதா உங்களுக்கு? சரி, ஓதுனாலும் இதே ஃபீல்டில் இருக்காங்களா? இல்லை. ஏதோ வீட்டில் ஓத சொன்னாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஓதிட்டு வெளிநாடுகளில் போய் என்ன செஞ்சிடறாங்க? வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அது எவ்வளோ ஒரு கடினம் இல்லையா? விளங்குதா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் சும்மா இப்போ ஒரு 3 வருஷம் ஓதுறீங்க, உள்ளூரில் ஓதுறீங்க, ஒரு மணி நேரம் தான் வந்துட்டு போகிறீங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்குது? காலையில் எழுந்திரிக்கணும், வரணும், கரெக்டாக சுபு டயத்துக்கு வர வேண்டியிருக்கு, எழுத வேண்டியிருக்கு, படிக்க வேண்டியிருக்கு, வீட்டில் போய் பார்க்க வேண்டியிருக்கு, எவ்வளோ கஷ்டம் இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையே தியாகம் செஞ்சிட்டார் அவர். யார்? ஆலிம்சா. ஆனால் உள்ளத்தில் என்ன இல்லை அவருக்கு? நல்ல உள்ளத்தில் என்ன இல்லை? நல்ல எண்ணம் இல்லை. உள்ளத்தில் ஒழுங்கான நீயத்து அவருக்கு இல்லை. அப்போ இத்தனை வருஷம் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இல்லாமல் என்ன செஞ்சு போச்சு? ஆகிப்போச்சா? எந்த அர்த்தமும் இல்லாமல், எந்த நன்மையும் இல்லாமல் எல்லாத்தையுமே அவர் என்ன செஞ்சிருவார்? நாளைக்கு மறுமையில் இழந்துருவார். அப்போ நீங்கள் எவ்வளவுதான் தியாகத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உள்ளத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். வழங்குதா? நான் தொழுகிறதுனால நாளைக்கு எனக்கு ஒருத்தன் மதிப்பு தருவான்னு சொல்லி தொழக்கூடாது. நான் இன்றைக்கி நல்ல 4 வார்த்தையை நல்லதாக பேசுகிறேன் அப்படிங்கிறனால நாளைக்கு 4 பேர் நம்மள்கிட்ட 4 விஷயத்தை கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செய்யக்கூடாது?
பேசக்கூடாது, உலக ஆதாயங்களை முன்வைத்து பேசக்கூடாது, உலக ஆதாயங்களை முன்வைத்து நடக்கக்கூடாது. உலகத்தில் மக்களுடைய அனுசரணைகளை, மக்களுடைய கருணைகளை சம்பாதிச்சு கொள்ளணும், மக்கள்கிட்ட மதிப்பு மரியாதையை அந்தஸ்தை சம்பாதிச்சு கொள்ளணும். நாளைக்கு ஒரு கஷ்ட நஷ்டம்னா மக்கள் நமக்கு உதவணுங்கிற அடிப்படையில் நம்ம மார்க்க சேவையில் என்ன செய்யக்கூடாது, பயணிக்க கூடாது. நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் நம்மளுடைய சேவைகளை சரியாக செஞ்சால் இது எல்லாம் தானாக சரியாக நம்ம பின்னாடி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். வழங்குதுங்களா? அடுத்து ரெண்டாவது அல்லாஹ் ஒரு ஆள் அழைப்பான். அவர் யாருன்னா மிகப்பெரிய பணக்காரர். அவர் யார்? மிகப்பெரிய பணக்காரர். அல்லாஹ் கேட்பா அவர்கிட்ட, அப்பா ஊர் உலகத்தில் எத்தனையோ பேரை நான் ஏழையாக வச்சுருந்தேன், ஊர் உலகத்தில் எத்தனையோ பேரை வறுமை கோட்டு கீழே வச்சுருந்தேன், ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ பேரை கையேந்துற மாதிரி வச்சுருந்தேன். ஆனால் உன்னைய நல்ல பணத்தை கொடுத்து உலகத்தில் வச்சுருந்தேன், நல்ல சொத்து செல்வாக்கு, நல்ல ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கொண்ட பணத்தை நான் கொடுத்தனே, அந்த பணத்தை வச்சு நீ எனக்காக என்ன செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் என்ன கேட்பான்? எனக்காக நீ என்ன செஞ்ச? அப்போ அந்த மனிதர் சொல்லுவார், அல்லாஹ் நான் பள்ளிவாசலுக்கு லட்சக்கணக்கான ரூபாக்களை நான் டொனேஷன் பண்ணேன், குமருகளை கரை சேர்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான பைசாக்களை நான் அள்ளி வீசினேன், என்கிட்ட மதரசாக்குன்னு கேட்டாங்கன்னு சொன்னால் கணக்கு வழக்கு இல்லாமல் கொடுத்தேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், என் சொத்தில் நான் ஒரு பகுதியை பள்ளிவாசலுக்கு கட்டுறதுக்காக வேண்டி இடம் கொடுத்துருக்கேன், அப்படி இப்படின்னு அவர் என்ன செய்வார், சொல்வார். இப்போ அல்லாஹ் சொல்லுவான், கதப்த. இல்லை என்ன சொல்லுவான்? கதப்த, நீ பொய் சொல்கிறப்பா, அதுக்காக நீ கொடுத்த? ஹாஜியார் பெரிய வள்ளல், உன்னைய எல்லாரும் புகழணும் பாராட்டணும், பெரிய கொடை கொடுக்கக்கூடியவர், உன்னைய அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணுன்ட்டு நீ எல்லாத்தையும் என்ன செஞ்ச, நீ என்ன எண்ணத்தில் நீ எல்லாத்தையும் செஞ்சியோ அந்த எண்ணத்தின் பிரகாரம் உலகத்திலேயே உன்னை எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, புகழ்ந்துட்டாங்க. இந்த உலகத்தில் உனக்கு ஒன்றுமே இல்லைன்றவான்ல, இந்த மறுமையில் உனக்கு என்ன இல்லைப்பா, ஒன்றுமே இல்லை. அப்போ பாருங்க, பணம் சம்பாதிக்கிறதும் பணத்தை செலவழிக்கிறதும் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? செலவழிக்கிறது என்ன செஞ்சிடும் ஈஸியாக, பணம் சம்பாதிக்கிறது என்னதானா ரொம்ப கஷ்டம், அதை விட கஷ்டம், அதை விட என்னது கஷ்டம். பணத்துக்காக வேண்டி தான் இன்றைக்கி பெத்த பிள்ளைகள்கிட்ட சண்டை வந்துடுது, பணத்துக்காக வேண்டி தான் கட்டின மனைவிட்ட புருஷன்கிட்ட சண்டை வந்துடுதா இல்லையா? பெத்த தாய் தோப்புன்ட்ட சண்டை வந்துடுது. எதை வச்சு தான் சண்டை வருது? பணத்தை வச்சு தான். பணம் பாதாள வரைக்கும் பாயும் சும்மா சொன்னாங்க, பணம் 10ஐயும் செய்யும் சும்மா சொன்னாங்க. வழங்குதா உங்களுக்கு? அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, பணம்னா போனம் கூட வாயை பொழக்கும். வழங்குதா? உலகத்தில் பணத்தை வச்சு தான் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பணத்தை நாம் தர்மம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அந்த சாதாரண விஷயத்தை, அந்த சாதாரணமாக இல்லாத கடினமான விஷயத்தை நாம் செஞ்சு அதில் நன்மைகள் இல்லாமல் நாளைக்கு மறுமையில் நிற்கும் போது நமக்கு அது எவ்வளோ வேதனையை தரும். அப்போ நாம் ஒரு சின்ன ஒரு 10 ரூபா தர்மம் கொடுத்தாலும் அல்லாஹ்க்காண்டி என்ன செஞ்சுருக்கணும், நாம் கொடுத்துருக்கணும். வழங்குதா? கோடி ரூபாய் தர்மம் கொடுத்தாலும் எதுக்காண்டி கொடுத்துருக்கணும்? நீங்கள் எல்லாம் நீங்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் தர்மம் கொடுக்குறாங்க, டொனேஷன் கொடுக்குறாங்க, பள்ளியாசல் கட்டணம்னு கொடுக்குறாங்க. ஆனால் கொடுக்கும்போது என்ன சொல்லிடுவாங்க, என் பேர் நாளைக்கு பத்திரிக்கையில் வரணும். பள்ளியாசல் திறப்புடாக்கு பத்திரிக்கை அடிப்பீங்களா? பத்திரிக்கையில் என் பேர் என்ன செய்யணும், என்னுடைய இனிஷியலோட, என் குடும்ப பேரோட, என் கடை பேரோட நல்லா பெருசாக என்ன செய்யுங்க, போட்டிருங்க. இது அல்லாஹ் கொடுக்குறதா? அவங்க பேருக்கு, அவங்க குடும்பத்துக்கு, அவங்க கடை விளம்பரத்துக்காக வேண்டி கொடுக்குறது. வழங்குதா? அப்போ அல்லாஹ்க்காண்டி கொடுக்குறவர் எப்படி கொடுப்பாரு? அவர் வலது கையில் கொடுக்குறது இடது கைக்கு கூட என்ன செய்யாது, தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் இவர் யாருக்கு கொடுக்குறாரோ அவருக்கு கூட யார் கொடுத்தான்னு தெரியாது, அந்த மாதிரி தர்மம் கொடுப்பாங்க. யார்? இறைநேசர்கள். வழங்குதா? அப்போ இவருக்கும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஒன்றையும் கொடுக்க மாட்டான். அடுத்து 3ஆவதாக ஒரு மனிதரை அல்லாஹ்தால என்ன செய்வான், அழைப்பான். அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பான், எப்பா உலகத்தில் எத்தனையோ பேரை நோயாளியாக வச்சுருந்தேன், உடல் ரீதியான பலகீனத்தோடு எத்தனையோ பேரை வச்சுருந்தேன், மன ரீதியான தைரியம் இல்லாமல் எத்தனையோ பேரை நான் உலகத்தில் வச்சுருந்தேன்ப்பா. ஆனால் உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தேன், மன தைரியத்தை கொடுத்தேன், போரினுடைய யுக்திகளை உனக்கு கொடுத்தேன், நல்ல வேகமாக வாழ்வீசக்கூடிய ஆற்றல்களை உனக்கு வழங்கினேனே, நீ எனக்காக என்ன செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். இப்போ அவர் சொல்வார், அல்லாஹ் என்னுடைய உடல் பலத்தை வச்சு, என்னுடைய ஆற்றல்களை வச்சு எதிரிகளை நான் வெட்டி வீழ்த்தினேன், எதிரிகளாலேயே கடைசியில் நான் கொத்துப்பட்டு கொல்லப்பட்டேன், இது எல்லாமே நான் உனக்காண்டி செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ அல்லாஹ் சொல்லுவா, இல்லைப்பா கதபுத்த,
நீ போய் சொல்கிற, நீ போய் சொல்கிற, நீ அதுக்காக நீ செஞ்ச, உன்னை எல்லாரும் பெரிய வீரன் உன்னை சொல்லணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஆளை நீ வெட்டின. பாரு அந்த போகிறார் பாரு, அவர் அப்துல்லா பாரு ஓங்கி வெட்டுறாரு பாரு, அவரை மாதிரி போர் செய்ய முடியுமா, அவரை மாதிரி வாள் வீச முடியுமா, அவர் உடம்பை பாரு, அவருடைய இதை பாரு, அதை பாருன்னு எல்லாரும் உன்னை புகழணுங்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ளே என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. அந்த எண்ணத்துக்கு தான் நீ என்ன செஞ்சப்பா எல்லாத்தையும் செஞ்ச. அது உலகத்திலே உனக்கு என்ன செஞ்சு போச்சு, கிடச்சி போச்சு. இந்த மறுமையில் உனக்கு ஒன்றுமே என்ன இல்லைன்றோம், அல்லாஹ்தஆலா இல்லைன்றோம். அப்போ நம்ம உள்ளம் இருக்கே, நம்ம உள்ளம் சரியில்லாமல், நம்ம எண்ணம் சரியில்லாமல் எவ்வளோ பெரிய செயல்களை நாம் செஞ்சுருந்தாலும் அல்லாஹ்ட்ட அதுக்கு எந்த ஒரு வெகுமதியும் என்ன செய்யாது, கிடைக்காது. வழங்குதா? ஆனால் அதே நேரத்தில் உள்ளம் சரியாக இருந்து நாம் சுப்ஹானல்லாஹ்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நட்டுருவான். சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு நொடி கூட ஆகலை. வழங்குதா? ஆனால் உள்ளத்தில் தூய்மையாக அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே என்னுடைய நாவுகளை நான் அசைக்கிறேன், என்னுடைய உதடுகளை அசைக்கிறேன், என் சத்தத்தை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னா அந்த அசைத்தலுக்கு, அந்த சத்தத்திற்கு, அந்த ஒரு வார்த்தைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நடுறான். ஆனால் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய எண்ணம் இல்லாமல், நல்ல எண்ணம் இல்லாமல், தூய்மையான இஹ்லாஸ் ஈமான் இல்லாமல் கோடி ரூபாக்களை நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு சின்ன இலையை கூட நீங்கள் நாளைக்கு சொர்க்கத்தில் வாங்க முடியாது. வாங்க முடியுமா? முடியாது. அப்போ நம்மளுடைய உள்ளம் என்ன செய்யணும், சரியாக இருக்கணும். அப்போ இப்போ எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, உள்ளம் சார்ந்த ஈமானின் கிளைகள் இருக்கா இல்லையா, இந்த உள்ளம் சார்ந்த ஈமானின் கிளைகள் மொத்தம் 24 ஈமானின் கிளைகள் இருக்குது. உள்ளம் சார்ந்த ஈமானின் கிளைகள் எத்தனை? 24 ஈமானின் கிளைகள். அதே நேரத்தில் நம்முடைய நாவு சார்ந்த ஈமானின் கிளைகள் 7 இருக்கிறது. நாவு சார்ந்த ஈமானின் கிளைகள் எத்தனை? 7. அதே போன்று நம்முடைய உடல் உறுப்புக்கள் சார்ந்த ஈமானின் கிளைகள் 38. உடல் உறுப்புக்கள் சார்ந்த ஈமானின் கிளைகள் எத்தனை? 38. ஆக மொத்தத்தில் 69 ஈமானின் கிளைகள் இருக்கிறது. இந்த 69 ஈமான் கிளைகளில் முதல் நம்ம உள்ளம் சார்ந்த ஈமானின் கிளை. இதில் உள்ளம் சார்ந்த ஈமானின் கிளையில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹுவை நம்புவது. முதல் விஷயம் என்னதுங்க? அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கா அப்படின்னு நம்ம நம்பணும். நம்புகிறோமா? சொல்லுங்கள், நம்புகிறோமா? 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 சரி. அல்லாஹ் நம்மை படைச்சிருக்கான் அப்படின்னு நம்ம நம்பணும். நம்புகிறோமா? அல்லாஹ் நம்மளை பார்க்குறான்னு நம்பணும். நம்புகிறோமா? சொல்லுங்க. நம்புகிறோம். அல்லாஹ் எல்லாத்தையும் கவனிக்கிறான். நம்புகிறோமா? அல்லாஹ் தான் சொர்க்கத்தை படைச்சா, நரகத்தை படைச்சா. நம்புகிறோமா? அல்லாஹ் நினச்சா எதையும் செய்வான். நம்புகிறோமா? நம்புகிறோமா? இப்படி நம்பிட்டா மட்டும் நம்ம ஒரு மூமினா ஆயிட முடியுமா? நம்புனதுக்கு மாதிரி நடந்தால் ஒரு மூமின். அல்லாஹ் இருக்கா நம்புகிறோம், தொடர்ந்து அல்லாஹ் தண்டிப்பான்கிற நம்பி இருக்கிறோம். நம்பி இருக்கமா இல்லையா? அதை நம்பி இருந்தா தண்டிச்சிருவானோன்னு தொழுகிறோம் பாருங்க. அப்படி தொழுதுட்டா நாம ஒரு மூமின். அப்படி தொழுதுட்டா நம்ம யாரு? மூமின். கெட்ட வார்த்தையை பேசினா அல்லாஹ்க்கு பிடிக்காது நம்ம நம்பி இருக்கோம். ஆனால் நம்பின மாதிரி நடக்கிறோமா? நடக்கிறோமா? அப்போ நாம மூமினா இல்லை. எப்போ எதை நம்புகிறோமோ நம்பின மாதிரி நடந்தாதான் நாம் ஒரு மூமினாக இருக்க முடியும். வழங்குதா? நீங்கள் எல்லாரும் தைரியசாலியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாரும் யார் தான்? தைரியசாலி தானே? சொல்லுங்கள். தைரியசாலி தான். இப்போ தைரியசாலின்னு சொல்லி ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லியாச்சு. இப்போ தைரியசாலி எப்படி இருக்கணும் அப்படின்னா, எதுக்கும் பயப்படாமல் இருந்தால் தான் அவர் தைரியசாலின்னு சொன்னதுக்கான அர்த்தம் இருக்குது. அப்படி தானே? தைரியசாலின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன செஞ்சாச்சு, எல்லோரும் வெளியே போயிட்டு பள்ளியாசலில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஊரே இருட்டாக கிடக்கு, நான் பள்ளியாசலில் தனியாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் தனியாக இருக்க மாட்டேன்னு சொன்னால் அது தைரியசாலின்னு சொன்னதுக்கான அர்த்தம் இருக்கா? இல்லை. அப்படி தானே? அப்போ எந்த ஒன்றை நாம் சொல்கிறோமோ, எந்த ஒன்றை நாம் நம்புகிறோமோ, அந்த நம்பினதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்தால் தான் அதில் நாம் உண்மையாக இருக்கோன்னு அர்த்தம். அப்படி தானே? இல்லைன்னா நம்ம உண்மையாக இருக்குன்னு அர்த்தமா? இல்லை. அப்படி தானே?
இப்போ நம்ம உம்மாவை நம்புகிறோம், நம்ம வாப்பாவை நம்புகிறோம், அவங்க நமக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்கன்னு நம்ம நம்புறதுனால தான் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஏற்குமாறு பேசிட்டோம். அப்படி தானே? அப்படியா இல்லையா? நாம் ஒரு 4 பேர் நட்பு ரீதியாக நம்ம இருக்கோம். அதில் 2 பேர் நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க. நம்ம நம்புனா அவங்கள்ட்ட எல்லாத்தையும் மனசு விட்டு சொல்லுவோம், அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசுவோம். அப்படி தானே? அது நம்பினோம்னா அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் வாழ்க்கையில், உலகத்தினுடைய யதார்த்தத்தில். யார் நமக்கு இடையூறு தருவா, யார் நம்மளை கேலி கிண்டல் பண்ணுவா, யார் நம்மளை குத்தி காமிச்சு பேசுவாங்களோ அவங்கள்ட்ட நம்ம எந்த சீக்ரெட்டையும் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவன் நமக்கு என்ன செய்வான்னு நம்ம நம்புகிறோம், கெடுதல் செய்வான்னு நம்ம நம்புகிறோம். அப்படி தானே? அப்போ நம்ம எதை நம்புகிறோமோ, நல்லது நம்பினா நல்லதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறோம், ஒன்றை கெட்டது நம்பினா கெட்டதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறோமா இல்லையா? அப்போ நாம் அல்லாவை நம்புகிறோம்னு சொன்னால் அல்லாவை நம்புறதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நம்ம நடக்கிறோமான்னு கேட்டால் என்ன செய்யறதில்ல, நடக்கிறது இல்லை. அப்போ முதல் விஷயம் அல்லாவை நம்ம நம்பணும். அல்லா தான் நம்மளை படைத்தான், வானத்தை படைச்சது அல்லா தான், பூமியை படைச்சது அல்லா தான், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அவன் ஒருவன் தான். அவன் தான் சொர்க்கத்தை படைத்தான், நரகத்தை படைத்தான், நம்மளை மௌத்தாக்குறது அவன் தான், மௌத்துக்கு பின்னாடி எழுப்புறது அவன் தான், நாளை கேள்வி கணக்கு கேட்கறது அவன் தான், சொர்க்கத்தில் நம்மளை அனுப்புறது அவன் தான், நரகத்தில் நம்மளை போடுறது அவன் தான். அவன் தான் நம்மளை மன்னிப்பவன், அவன் தான் நம்மளை தண்டிப்பவன், அவன் தான் நமக்கு உணவு தருபவன், அவன் தான் நமக்கு நோயை தருபவன், அவன் தான் நமக்கு நோயிலிருந்து நிவாரணத்தை தருவன், அவன் தான் நமக்கு இன்பம் துன்பம் கஷ்டம் சகலத்தையும் தருபவன். யார் தான்? அல்லாஹ் தான். நம்ம நம்பிட்டோம்னு சொன்னால் நம்ம வாயிலிருந்து என்னால் தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேங்கிற ஒரு வார்த்தை வராது. வருமா? எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் நடத்துகிறான், அல்லாஹ் தான் கொடுக்குறான்னு சொல்லிட்டா நம்ம வார்த்தையில் நம்மளுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வராதுன்னா, நான் இப்படி போனதுனால தான் நான் இங்கிட்ட விழுந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம வழங்குதா? நான் இன்றைக்கி நல்லா படித்ததுனால தான், நான் நல்லா படித்ததுனால தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் நம்ம சொல்ல மாட்டோம். என்னுடைய முயற்சியினால தான் இன்றைக்கி எல்லாமே என்ன செய்யுது, எனக்கு வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். நம்ம யாரை நம்புகிறோம்? அல்லாவை நம்புகிறோம். அல்லாஹ் தான் சகலத்தையும் நமக்கு தரான். நம்ம ஜெயித்தாலும் அந்த வெற்றியை தந்தது அல்லாஹ் தான், நம்ம தோத்தாலும் அந்த தோல்வியை தந்ததும் யார் தான்? அல்லாஹ் தான். வெற்றிக்கான பாதையை தந்ததும் யார் தான்? அல்லாஹ் தான். வெற்றிக்கான அந்த சிந்தனையை தந்ததும் யார் தான்? அல்லாஹ் தான். தோல்விக்கான பாதைகளை தந்ததும் அல்லாஹ் தான், தோல்விக்கான சிந்தனைகளை தந்ததும் அல்லாஹ் தான். உலகத்தில் எல்லாம் அல்லாஹ் வைத்து நடக்குது. இப்படிங்கிற விஷயத்தை நம்ம நம்பிட்டோம்னா நம்ம மனசில் பெருமைங்கிற ஒன்று இருக்காது, ஆணவன்கிற ஒன்று இருக்காது, அகம்பாதன்கிறது ஒன்று இருக்காது, நான் தானுங்கிற அந்த உச்சகட்ட பெருமைங்கிறது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது, இருக்காது. விளங்குதா? ஏன்னா நான் ஒன்றும் இல்லை உலகத்தில், நான் யார் ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு லாஷை, ஒன்றும் இல்லாதவன். என் வாழ்க்கையில் அணுவும் அல்லாவை கொண்டு தான் என்ன செஞ்சிட்ருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. விளங்குதா? இப்போ நான் பேசுகிறேன்னா அது யாரை கொண்டு தான் நடக்கு? அல்லாஹ் கொண்டு தான். அல்லாஹ் கொண்டு நீங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னதும் யாரை கொண்டு தான் நடக்கு? அல்லாஹ் கொண்டு தான் என்ன செஞ்சிட்ருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. அவன் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு அணுவும் அசையாது நாம் நம்பிட்டோம்னு சொன்னால் நமக்கு யார் மேலேயும் கோபமே வராது. வருமா? இவ தான் என்னை அன்றைக்கி திட்டினா, இவ தான் எனக்கு நான் அன்றைக்கி போகும்போது என்னைய சாபம் விட்டா, இவ சாபத்தினால தான் எனக்கு இப்படி ஆகிப்போச்சு. யாரையா நம்ம சொல்லுவோமா? சொல்லுவோமா? நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம். யார் மேலேயும் நமக்கு கோபமும் வராது, நம்ம மனசில் பெருமை இருக்காது, எதை பற்றியான கவலைகளும் என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் நம்ம இன்றைக்கி அதெல்லாம் என்ன செய்யலை, நம்பலை, அல்லாஹ்வை முழுமையாக நம்பலை. ஒருத்தன் திட்டினா அவன் திட்டுறது இதாகிருச்சோ, இவனால அதாகிருச்சோ, இதாகிருச்சோ, இப்படி செஞ்சதுனால அப்படி ஆயிடுச்சோ, இப்படி போயிருந்தால் அப்படி வந்திருக்கலாமோ, இதை செஞ்சுருந்தா இன்றைக்கி இப்படி வாழ்ந்துருக்கலாமோ, அப்படி வாழ்ந்துருக்கலாமோ, இதை செஞ்சுருப்பாமோ, அதை செஞ்சுருப்போமோ, என் தலையில் நானே மண்ணாளி போட்டுக்கிட்டேனே, உன்னாலத்தான் இப்படி இருக்கேன், என்னாலத்தான் இப்படி இருக்கேன்னு சொல்லி இன்றைக்கி எதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நமக்கு எல்லாமே நம்மளுடைய சக்தியை கொண்டு நடக்கிறதா இன்றைக்கி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். வழங்குதா? அப்போ நம்மளுடைய சக்தியை கொண்டா நடக்குது இல்லை, எல்லாமே யாரை கொண்டு நடக்கு? அல்லாஹ்வை கொண்டு நடக்குது அப்படின்னு சொல்லி நாம் நம்புறது. அப்போ ஈமானின் கிளைகள் 69 முதல் கிளை உள்ளம் சார்ந்தது. அந்த உள்ளம் சார்ந்ததில் முதல் விஷயம் அல்லாஹ்வை நம்புறது. இன்னும் இதே ஃபுல்லாக முடியலை. வழங்குதா? இன்னும் அல்லாஹ்வை பற்றி நம்ம நிறைய என்ன செய்ய வேண்டியிருக்கு, தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் அப்படி வரக்கூடிய வாரங்களில் தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்குவோம்.